பஞ்சரப்பெட்டை. வணக்கம் நேயர்களே, குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு புதுமையான ரெசிபியோட உங்க முன்னாடி நிற்கிறேன். இந்த ரெசிபிக்கு பேரு ராகி பூரி. இது எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்ன்றது பார்ப்போமா? ராகி மாவு, அரிசி மாவு, ரவை, மிளகாய்த்தூள், உப்பு, கொத்தமல்லி, எண்ணெய். தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல மிக்சியில் ரவை, மிளகாய்த்தூள், உப்பு இது மூணுத்தையும் அரைச்சி எடுத்துப்போம். ரவை போடுறேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சிக்கலாம். அதை அரைச்சாச்சு. நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் நம்ம ஆப்ஷனல் தான். போட்டாலும் போடலாம், போடாமலேயும் இருக்கலாம். ஏன்னா இந்த ராகி மாவு இதெல்லாம் போடுறதுனால தான் நம்ம மிளகாய்த்தூள் யூஸ்வலாக பூரிக்கு போட மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும், ஒரு காரத்துக்காக, லைட் காரத்துக்காக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் அரிசி மாவு கலக்கிறேன். அதுக்கப்புறம் ராகி மாவு. ராகி உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்த விட ராகி ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ராகி மாவு போட்டிருக்கேன். இப்போ இதிலெல்லாம் கலந்தாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும். தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். கொஞ்சம் ரவை தண்ணி நிறைய இழுக்கும். அதனால கொஞ்சம் தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். ரவை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வறுத்து வச்சுக்கோங்க. எப்போதுமே பூச்சி வராமல் இருக்கும் உங்களுக்கு ரவையில். ஸோ இது நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சாச்சு. இது கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் பூரிகளாக திரட்டி அதில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாய் வச்சிடுறேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பூரிகளாக திரட்டி நம்ம அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. பூரிங்களை போட்டு எடுத்துடலாம். மேலே நீங்கள் டிஷ்யூ போட்டு கூட இந்த எண்ணெய் இழுக்கிறதுக்காக டிஷ்யூ மேலே போட்டுட்டு நீங்கள் எடுத்துடலாம். இந்த சூட்லேயே ஆயிடுங்க. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எடுத்துடலாம். ராகி பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது எப்படி செஞ்சோம் அப்படிங்கறது சின்ன ரீகேப் பார்ப்போமா? முதல்ல ரவை, உப்பு, மிளகாய் தூள்,
இதெல்லாம் மிக்சியில் போட்டுட்டு நல்லா அடிச்சுக்கணும். பவுடர் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் அரிசி மாவு போடுங்க, அப்புறம் ராகி மாவு போடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயறதுக்குள்ளே சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ராகி மாவு, அதை உருண்டைகளாக எடுத்து பூரிகளாக திரட்டி நல்லா எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 பக்கமும் டீப் ஃப்ரை போட்டு எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ராகி பூரி ரெடி ஆகிடும்.